பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாகியா அப்ளையன்சஸ், பவர் பை கொலத்தூர் பாபு கேட்டரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ். தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது கடகத்திற்கு எப்படி அமைய இருக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருடைய பார்வை கடகராசியின் மேலதான் இருக்கு. ஆனா எங்க செல்வியாவினுடைய பார்வை கடகத்தின் மீது எப்படி அமைகிறது சொல்லுங்க ஐயா. கடகம் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அவர்களுக்கு பிடித்ததை தான் அவர்கள் செய்வார்கள். அது யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதில் மைனஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 5 வருஷமாக இருந்த ஒரு நிறைய விஷயம் நடந்திருக்கும், நிறைய இழந்திருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் புகழ்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் மாறி இடம் மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், பதவி உயர்வு மாற்றங்கள் எல்லாம் கடகத்துக்கு ஏற்படும். நட்பு விஷயத்தில் கொஞ்சம் கூட இருப்பவங்க செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதில் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். கணவன் மனைவியுடைய நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரும். ஒன்று செட்டில் ஆகிடுவாங்க, இல்லை பிரிஞ்சு போய்ட்டு அவங்கவுங்க பைன்னு போயிடுவாங்க. ஏதாவது ஒன்று நடக்கும். அதே போல் பெற்றோர் பெரியோர்களுக்கு ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு ஆசைப்பட்டிருப்பாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க. அதே சமயம் அவர்களுடைய தேகாரிக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கடகத்துக்கு கண்டிப்பாக வயிற்று உபத்திரம், முதுகு தண்டுவட கோளாறு, இந்த முட்டு வலி, இதில் கொஞ்சம் பார்த்துக்கணும். கடகத்துக்கு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் குரு ராசியில் 12 வருஷத்துக்கு அப்புறம் வராரு, உச்சம் பெறப் போகிறார். மகான்கள் தரிசனம், தெய்வ யாத்திரைகள், தெய்வ திருப்பணிகள், நிறைய நகைகள், வைரங்கள், இதுபோல் கடகராசி ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குவியக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். இப்போ குவியிருதுன்னா நிறைய தொழில் நல்லபடியாக செட்டில் ஆகும். பெரிய உன்னதமான இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். இப்போ இருக்கிறதோட நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. அதை தக்க வைத்து கொள்வதற்கு நீங்கள் கோபப்படாமல் இருந்தாலே போதும். அதிர்ஷ்டம் அதிகமாக ஏற்படக்கூடிய ஆண்டு தான் பரபவ ஆண்டு. அதனால் ரொம்ப பயப்படாமல் ஓவராக எமோஷனல் ஆகிட்டு கத்தி கலாட்டா பண்ணாமல் இருந்தால் கடகத்திற்கு அற்புதமான காலம். சேலம் சுதாகண்ணன் அவர்கள் கடகத்துக்கு எப்படி அமைதுமா? கடகராசி கொஞ்சம் சிரமமான டைமிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ நாளாக அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து விலகி இருக்காரு, இதுக்கு மேலேயாவது நம்ம நல்ல நிம்மதியாக இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க. அஷ்டமத்தில் சனி பகவான் வந்திருந்தால் மட்டும்தான் தப்புன்னு இல்லை. அஷ்டமத்தில் ராகு வந்தாலும், குரு வந்தாலும், கேது வந்தாலும் பிரச்சனையை தான் கொடுக்க போகிறாங்க. அது இல்லாத உங்களுடைய ஜென்மத்திலே குரு பகவானும் வரப்போகிறாரு. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அஷ்டமத்து ராகு, ஜென்மத்தில் குரு, 2ஆம் இடத்துல கேது. ஸோ எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைன்றது இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடவுள் வழிபாடு அதிகமாக பண்ணிவிட்டு மற்ற விஷயங்களில் எதையும் பெருசுப்படுத்திக்காமல் என்ன செய்தீங்களோ அதை மட்டும் செய்துக்கிட்டு தொடர்ந்து வர்றது நல்லது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குடும்ப விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். முகம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள், பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொடுக்கலாம். 8இல் இருக்கக்கூடிய ராகு ஒரு சில கெட்ட பேர் அவமானங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசு பண்ணி அதில் போய் சிக்கிக்காமல் தொழில் விஷயமோ, லாப விஷயமோ, குடும்ப விஷயமோ, ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரமோ எதுவாக இருந்தாலும் அந்த அவமானத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைன்றது வரும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகாமல் செய்த தொழிலை செஞ்சுக்கிட்டு அதனுடைய கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டு வர்றது நல்லது. கடகம் அப்படின்றது நமக்கு சந்திர பகவான் ஆட்சி வீடாக கொண்ட வீடு. அதனால் அம்மன் வழிபாடு எப்போவுமே இவங்களுக்கு நல்லா இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு நிலாவை கும்பிட்றதும் இவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். பொதுவாகவே கடகராசி கொஞ்சம் நிதானமாக வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த ஆண்டு அமையும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நன்றிமா. திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள் கடகத்துக்கு எப்படி அமைதுங்க ஐயா? சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசினியர்களே, இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்திலேயே இருக்கட்டும், நண்பர்கள், உறவு முறைகளாக இருக்கட்டும், நீங்கள் பேசும் பேச்சுகள் அனைத்திலும் கவனம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் ஏற்படும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு.
கால் இந்த ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், காலில் வந்து பார்த்திங்கன்னா பாதத்தில் நிறைய ஆப்ரேஷன் செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுறதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு முறையும் உடல் ஆரோக்கியத்தை செக் செய்து கொள்வதும் உடற்பயிற்சி செய்து கொள்வதும் நல்ல சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் செய்யும் இடத்தில் நமக்கு மேலதிகாரியிடம் வாக்குவாதம் வர்றதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால் நம்ம வாக்குவாதம் வருவதற்கு முன்பாகவே நம்ம அமைதியாக செல்வது நல்ல ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஒரு வேலை வைத்துக்கொண்டு மற்றொரு வேலை தேடுவது சிறப்பு. ஆனால் ஒரு வேலை வைத்துக்கொண்டு ஒரு வேலை இல்லாமல் மற்றொரு வேலை நம்ம செய்வோம் சொல்லி இந்த வேலை விட்டுவிட்டீங்க அப்படின்னா மற்றொரு வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் வேற ஒரு வேலை கிடைச்ச பிறகு செய்து கொண்டிருக்கிற வேலை விடுவது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய சண்டைகள், வாக்குவாதங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை மூலமாக நிவர்த்தி செய்து கொள்வது நல்லதை கொடுக்கும். இல்லைனா கோர்ட்டு கச்சேரின்னு அலைஞ்சு நீங்கள் தேவையில்லாம மன உளைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்க வேண்டும். விளையாட்டு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னென்ன தேவை என்பதை நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவது நல்ல சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களை பொறுத்து தெய்வ வழிபாடுகள் செய்வது, நடைப்பயணங்களாக போய் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்ல சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீர்நிலைகளுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கோயில்கள், திருச்செந்தூர் முருகர் கோயில், அது மாதிரி ராமேஸ்வரம், காளஹஸ்தி, இது மாதிரியான கோவில் ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல ஒரு வளர்ச்சியும் குடும்ப மேன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி ஐயா. திரு முகுந்தன் முரளி அவர்களே, கடகத்துக்கு எப்படி அமைகின்றது இந்த தமிழ்? அன்பு பாசம் கொண்ட கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஒரு மாதத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வரப்போறாரு. குரு உச்சம் பெறக்கூடிய ராசியாக இருக்கக்கூடியது. இந்த ஆண்டு ராஜாவாக குரு வர்றது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை. அப்போ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கும். சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதாவது நல்ல ஒரு வளர்ச்சி, பேரும் புகழும் மதிப்பு மரியாதையும் கூடி வரும். ஆனால் இதில் இருக்கிறதுல என்ன ஒரு விஷயம்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறனால எந்த இடத்துல எப்படி பேசணுன்றது கொஞ்சம் கவனத்தில் பேச்சில் கவனம் செலுத்தினீர்கள் என்றால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். அதே நேரத்தில் இத்தனை நாட்களாக அஷ்டமத்து சனியில் இருந்த சனி பகவான் விலகி அடுத்தது 9ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. ஸோ இது எல்லா வகையிலுமே உங்களுக்கு அடுத்த படிக்கட்டு, அதாவது வாழ்க்கையினுடைய அடுத்த நோக்கம் என்ன, அடுத்த கொள்கை என்ன, அடுத்த லட்சியம் என்னன்றதை இந்த நேரத்தில் எழுதி கொண்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு புகழ் மதிப்பு மரியாதை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட உழைப்பு தகுதிகள்லாம் எல்லாமே பாராட்டுவாங்க. ஆனால் அதுக்கான வருமானத்தை கிடைச்சிருக்குமா, உழைப்பு வருமானம் கிடைச்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் உங்களோட திறமைகள் வெளிப்படுத்தி பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கௌரவம் இதெல்லாமே அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கிறது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபமும் அரசாங்கத்தின் மூலமாக சலுகைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கனால உணவு விஷயத்தில் ஓய்வு, உறக்கம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடல் ஆரோக்கியத்தின் மேலே அக்கறை செலுத்தினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆஸ்திரி செலவுலேருந்து குறைச்சி உங்களுக்கு சேமிப்பு எண்ணங்கள்லாம் உருவாக்கி கொடுக்கும். அதேமாரி பண விஷயத்தில் வந்து சொன்ன வாக்குறுதி காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பாட்டலாக தான் இந்த ஆண்டு உருவாக்கி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் வந்து மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி அரசாங்க உத்தியோகத்துக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த தடவை கடுமையான முயற்சியின் மூலமாக கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேரு புகழும் அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக முறையில் அமைத்து கொடுப்பதற்கு கிரிவலம் செல்வது பல வகையில் உங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அமைதியாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புத காலம்னு சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே. பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாகியா அப்ளையன்சஸ், பவர்ட் பை கொலத்தூர் பாபு கேட்டரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ். Location and furniture partner Lavish Furnitures.